வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாரம் சோமேஸ்வரபுரம் வில்லேஜில் நான் வந்து ஈச்சங்குடி ரெவன்யூவில் வந்து திரு கவியரசன் வந்து சந்திச்சிட்டு இருக்கேன். நான் இந்த ஏரியா வந்து ஏஏஓ சரவணன். இந்த நமக்கு வந்து பிரதம மந்திரி முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் தக்கப்பூண்டு விதை, அதாவது பசுந்தாள் ஒரு பயிர் வந்து விநியோகம் பண்ணியிருந்தோம். 50% மானியத்தில் கொடுத்துருந்தோம். அந்த வயலை வந்து இப்போ இன்னைக்கு பார்வையிடறதுக்காக வந்திருந்தோம். இன்னைக்கு வந்து உழவு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த இதுல இந்த நம்ம இதை பயிர் பண்றதுனால இருக்கிற பயன்கள் வந்து திரு கவியரசன் வந்து சொல்லுவார். இவர் வந்து ஆர்கானிக் விவசாயி. பக்கத்துல கூட நமக்கு வந்து கருப்புக்கோணி நம்மளோட நெல் ஜெயராமன் இடத்துல கொடுத்துருந்ததை விதை விட்டுருக்காங்க, வாய்நாத்தாங்க விட்டுருக்காங்க. அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து இதுல இருக்கிற வேர் முடிச்சு வந்து இந்த வேர் முடிச்சு உருவாகிறதுனால உங்களுக்கு என்ன பயன்? இந்த வேர் முடிச்சு உருவாகிறதுனால நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து காத்துல உள்ள நைட்ரஜன் வந்து காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு. இந்த நைட்ரஜனை வந்து மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. யூரியா வந்து காசு கொடுத்து உப்பை வாங்கி மண்ணில் போட்டு மண்ணை வீணாக்க தேவையில்ல. நம்ம அந்நிய செலாவணி எல்லாத்தையும் மிச்சப்படுத்தலாம். நம்மளோட இது வந்து இயற்கையான யூரியா. இதனால வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. மண்ணோட வளம் வந்து இதை மடக்கி விழுவும் போது பொலப்பொலப்பு தன்மை எல்லாமே அதிகரிக்கும். மண்ணில் இருக்கிற உயிர்கள் வந்து பெருகும். அங்க கனிமம், அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க. ஆர்கானிக் கார்பன் தான் தக்க வைக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிய. அந்த நுண்ணுயிரி தான் உங்களுக்கு கொடுக்குற ரசாயன உரத்தை போட்டு போட்டு மண்ணில் இருக்க உயிர் புறாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த மண்ணோட உயிர் வந்து பாதுகாக்கப்படும். எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். இது வந்து இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா விவசாயிகளும் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் அது மாதிரி அடிச்சு ரசாயன உரத்தை குறைச்சி பாதி அதுக்கு கீழே குறைச்சி முழுவதும் இயற்கை விவசாயமா ஹைபிரிட் ரகங்களையும் பண்ணலாம், இயற்கையா வர்ற ரகங்களையும் பண்ணலாம். பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முப்போகம் போகாம 2 போகம் போறாங்கல்ல. அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆட்டோமேட்டிக்கா இதை ஒரு பசுந்தாள் உரம் ஏதோ ஒன்று தக்க போட்டோ சனப்போ அல்லது குழஞ்சோ ஏதோ ஒன்று போட்டு மடக்கி விடுதாங்கன்னா இப்ப இருக்கிற தண்ணி சூழ்நிலைக்கு ஒரு போகம் ஒரு கோடை பயிர் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். இது குருவத்தை கொஞ்சம் முன்கூட்டியே இது பண்ணிட்டு கோடை பயிரை வந்து இப்ப மாசி மாசத்துல எள்ளு தெளிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றது, வயலா உழுது களை இல்லாம செட் பண்ணி நம்ம அடுத்த போகத்துக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். 2 போகம் பண்ணாலும் நீட்டா ஒரு நெல்லு ஒரு கோடை பயிர் பண்ணா நல்லா மகசூல் எடுக்கலாங்கிறது நம்ம கருத்து. அதனால இப்ப மடக்கி இப்ப உழவு பண்றோம்ல, இந்த இலை வந்து எவ்வளவு நாள் ஆகும் மடங்க? நமக்கு இந்த இலை இந்த இலை வந்து 40ல இருந்து 45 நாள் வந்து போட்டு நம்ம சோயிங் பண்ணி 45 நாள் அதுக்குள்ள மடக்கிடணும். இல்ல வந்து இந்த குச்சை வந்து இதாக கூடாது, உள்ள இருக்கிற நார் வந்து ஏறிடக்கூடாது. ஃபைபர் கண்டென்ட் ஏறிடுச்சுன்னா இதுல இருக்கிற புரோட்டீன் அந்த கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால வந்து ஒரு 45 நாளுக்குள்ள மடக்கிடணும். மடக்கி வந்து 15 நாளுக்கு மேல வந்து கிடக்கணும். 15 நாள் மினிமம் 15 நாள் வயல்ல வந்து நல்லா மக்கணும், சேத்துல இருந்து மக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பயிர் வந்து நடவு செய்யணும். அப்ப அதுதான் சிறந்தது. உங்களுக்கு மக்காம நம்ம வந்து நடுறது வந்து பயிரை வந்து வேறு பாதிப்பு உண்டாக்கும். அதே சமயத்துல கரெக்டா இதை வந்து 45 நாளுக்குள்ள மடக்கிடணும். இது வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி முதலமைச்சர் திட்டத்தின் கீழே கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். நல்ல பயனா இருக்கு சார். முதலமைச்சருக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றியை செலுத்திக்கிறேன். இந்த காட்சியை வந்து படமாக்கி கொடுத்த இந்த ஈச்சங்குடி கிராமத்து சோமேஸ்வரபுரம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வண்டி ஓட்டுறாங்க பாப்போம். நீங்க ஓட்டுங்க. இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு முடிய உழவு ஓட்டியிருந்தா நல்லா இருக்குமா? அது இன்னொரு 5 நாள் வந்து கொஞ்சம் கூடுதலா போயிடுச்சு. வண்டி வர்றதுக்கு லேட்டான காரணத்தினால 5 நாள் கூட போயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி நம்மளோட வேளாண்மை துணை கிடங்குல கொடுத்த விதை. இது நெல் ஜெயராமன் திட்டத்துல வந்து நாங்க வழங்கிட்டு இருந்தோம். அந்த கருப்பு கோழி நாத்து வந்து விட்டுருக்காங்க. நாத்து விட்டு இப்ப 5 நாள் ஆயிடுச்சு. நாத்து விட்டு 5 நாள் தான். இன்னொரு ஒரு வாரம் ஆகும். கரெக்டா ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள இதை நட்டுருவோம். நிலவேலை நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை வாழைய வந்து கீழே விரிச்சு இந்த மாதிரி வர விட்டுருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ வரையில நட்டுறலாம். அந்த மெத்தட்ல இப்ப பண்ணிருக்கோம். நல்லா மகசூல் கிடைக்கும். ஒத்தநாத்தா நட்டா, கருப்பு கோணியும் ஒத்தநாத்தா நட்டா நல்லா மகசூல் வரும். கிளைக்க நட்டா. ஓகே, நன்றி.